சில சமயம் கழுத்தை நெரிக்கிற மாதிரி கவலைகளும் பிரச்சனைகளும் இருக்கும். எப்பவுமே பிரச்சனைகளும் கவலைகளும் இருந்தாலும் இந்த சூழ்நிலை கொஞ்சம் வித்தியாசமானதுங்க. அப்படியே டெட் எண்ட்ல நிக்கிற மாதிரி, எங்கேயுமே நகர கூட முடியாத மாதிரி இருக்கும். நம்ம மூளையை கசக்கி எவ்வளவுதான் யோசிச்சாலும் ஒரு வழி கூட தோணாது. எல்லாமே ஏற்கனவே செஞ்சே தோத்துட்ட மாதிரி தோணும். நம்ம நிக்கிற இடம் பிடிக்கலனாலும் வேற எந்த ஆப்ஷனும் இல்லாம போயிடும். அந்த நிமிஷம் ஏண்டா வாழ்றோன்னு தோணும். வாழ்க்கையே நரகமா தெரியும். கடவுள்கிட்ட வேண்ட கூட தோணாது. வேண்டி மட்டும் என்ன ஆக போகுதுன்னு வெறுப்பா இருக்கும். நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம நேசிக்கிறவங்க மேலேயே கோபமா வரும். இயலாமையும் இல்லாமையும் தாங்க இங்க பல உறவுகளை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுது. இந்த மாதிரி நேரத்துல எஸ்கேபிசம் ட்ரை பண்ணுங்க. ரியாலிட்டியில இருந்து உங்களை விலக்கி வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம், பிடிச்ச மூவிஸ் பாக்குறது, சிங்கிங் ஆப்ல போய் பாடுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சு கொஞ்ச நேரத்துக்காவது ரியாலிட்டியில இருந்து எஸ்கேப் ஆயிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஹீலிங் ஸ்டார்ட் ஆயிடும். கொஞ்ச நாள்ல சூழ்நிலையும் மாறிடும். முயற்சி செய்து பாருங்கள். அன்புடன் நான் உங்கள் கீதா கொளஞ்சிநாதன். இது கலர்ஸ் ஆஃப் லைஃப் ஜிகே, வாழ்வின் வண்ணங்களுடன்.